வயசு சார்ந்தவங்களாம் இப்ப சீமான் அவர்கள் ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. வர 26 அவருக்கு ஒரு பெரிய மாற்றமா இருக்குமா? நிச்சயமா வரணும், வந்துதான் ஆகணும். மக்கள் நலனுக்காகனாலும் வந்துதான் ஆகணும். மக்கள் அவரை புரிஞ்சுக்கிறாங்களோ புரியலையோ அது வேற விஷயம். ஆனா சீமான் வந்தே ஆகணும், வந்தே ஆகணுங்க. மாற்றம் வேணுங்க. முன்னாடி யாருக்கு ஆதரவு கொடுத்திருக்கீங்க? கலைஞர் தான். கலைஞர்? ஆமா, கலைஞருக்கு தான். கலைஞர் யாராவது திட்டினா கோவம் வரும். நாட்டு மக்கள் தமிழர்கள் வந்து சீமான் அவர்கள் ஆதரிக்கணும். நான் ஒரு நாகிச்சி தான், நாயுடு. அவர் திராவிடம்னு சொல்றது நாய்க்கிறீங்களா தான் சொல்றாங்க. ஆனா நான் தமிழ்நாடு, இங்கதான் நான் பிறந்தேன் வளர்ந்தேன். அப்படிங்கிறப்ப நான் எப்படி திராவிடனும் ஆக முடியாது. நான் தெலுங்கச்சியும் கிடையாது, தமிழச்சி தான். நம்மளோட ஜாதி இருந்துட்டு போகுது, நம்மளோட ஜாதி நாயுடு. முழுமையா உங்களை தமிழச்சியா உணர்றீங்க? நிச்சயமா நான் தமிழச்சி தான். நான் தமிழ்நாட்டுல மண்ணில் படிச்சோம், பிறந்தோம், வளர்ந்தோம், இந்த சாவும் போறோம். அப்படிங்கிறப்ப அதுதான். ஆனா இப்போ அந்த சமூகத்துல பிறந்ததுனால நம்ம சமூகத்துக்கு வந்து பாதுகாப்பு திமுக தான் அப்படின்னு நினைச்சு மத்தவங்க எல்லாம் போவாங்கல்ல. நீங்க மட்டும் ஏன் இங்க தமிழ்னு பேசுறாரு, இந்த பக்கம் ஏன் வரீங்க? இதான் சொல்றாரு. ஆந்திரால போய் நம்ம தமிழர் போய் நிக்க முடியுமா, கட்சியில நிக்க முடியுமா, கேரளால நிக்கணுமா, கர்நாடகத்துல நிக்க முடியுமா அப்படின்னு எல்லாம் கேக்குறப்ப அது உண்மைதானே. அது அவர் சொல்றது உண்மைதானே. தமிழ்நாட்டுல தமிழ நாளட்டுமே. இத்தனை வருஷம் ஏமாந்த மாதிரி ஏமாந்துட்டோம். இனிமேனாலும் முழிச்சுக்குவோம். நான் முழிச்சுக்கிட்ட மாதிரி எல்லா மக்களும் முழிக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நிச்சயமா வேண்டிக்கிறேன், டெய்லி வேண்டுவேன். நியாயத்தின் பக்கம் நிக்கணும்னு நீங்க எல்லாம் நினைச்சீங்கன்னா சீமானுக்கு போடுங்க. புரியுதுல? அவர் நியாயமா தானே பேசுறாரு. நீ ஒரு மணி நேரமா பேசுறத கேளு, அது உனக்கு நியாயம்னு பட்டதுனாக்கா போடு, சீமானுக்கு போடு. அதுதான் நான் சொல்றது. நியாயத்தின்